டெல்லியிலேருந்து தன்னுடைய சொந்த செலவில் இங்கே வந்தாங்க. வந்து ஒரு நாள் இங்கே இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஷீ சச் எக்ஸ்பர்ட் டாக்டர், அவ்வளோ சூப்பரான டாக்டர், எல்லாரோடையும் பேசி சான்சஸே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நாங்கள் ஒன் டே இங்கே இருந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு குழந்தைய காப்பாத்திட்டு அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி மறுபடியும் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போனாங்க. அக்காவுக்கு நன்றி. எல்லோருக்கும் அவங்கள ஒரு அரசியல் தலைவராக, ஒரு ஆளுநராக தெரியும். நான் வந்து ஒரு ஆஃபீஸ் ரங்கராஜபுரம் மெயின் ரோடில் இருந்தது. அந்த ஆஃபீஸுக்கு கீழே தான் அவங்க கிளினிக் இருந்தது. அப்போது வந்து எனக்கு அவங்க பழக்கம். அப்போது வந்து நானும் ஒரு கப் ரிப்போர்ட்டர். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த காலகட்டத்தில் எங்கள் உறவுக்காரர் ஒருத்தருடைய குழந்தைக்கு வந்து முடியலை. பிறந்த குழந்தைக்கு பெரிய பிரச்சனை. இது என்னன்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்தது. இவங்க வந்து எனக்கு யாரை பிடிக்கிறதுன்னு தெரியல. சென்னையின் ஒரு பிரபலமான ஆஸ்பத்திரியில் இது பண்ணால் யார் பேசுகிறேன்னு தெரியல. இவங்க டெல்லியில் இருக்காங்க. அவங்க கட்சியினுடைய தேசிய மாநாடு. நான் அவங்கள்ட்ட பேசி எனக்கு அவர் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அவர் வந்து என் சொந்தக்காரர் தான். பட் மோர் தேன் தட், அவர் சொந்தக்காரங்கிறத விட எனக்கு ரொம்ப பிடிச்சவர். அதாவது நான் திருச்சியில் போய் படிக்கணும்னு நினச்சதே அவரோட சேர்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் நான் இவங்களுக்கு அடித்து என்னமாவது பண்ணணும், அந்த குழந்தைய காப்பாற்றணும்னு சொன்னப்போ டெல்லியிலேருந்து தன்னுடைய சொந்த செலவில் இங்கே வந்தாங்க. வந்து ஒரு நாள் இங்கே இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஷீ சச் எக்ஸ்பர்ட் டாக்டர், அவ்வளோ சூப்பரான டாக்டர், எல்லாரோடையும் பேசி சான்சஸே இல்லைன்னு சொன்னாங்க. அந்த குழந்தை பிழைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. நாங்கள் ஒன் டே இங்கே இருந்து அதை முடிச்சு கொடுத்துட்டு குழந்தைய காப்பாற்றிட்டு அடுத்த ஃப்ளைட்டு பிடிச்சி மறுபடியும் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போனாங்க. அதுக்கு எங்கேயாவது இன்னைக்கு அது ஏன்னா நாட் ஜஸ்ட் அ பொலிட்டீஷியன், எனக்கு பர்சனலாக அவங்களை பிடிக்கிறதுக்கு காரணமே வந்து இதுதான், அந்த ஹியூமனிடேரியன் அந்த மைண்ட் செட். இப்போ கூட வந்தவொடனே தம்பிக்காக வந்தேன் அப்படின்னாங்க. வேறு வார்த்தையே பேசலை, தம்பிக்காக வந்தேன் அப்படின்னாங்க. அக்காவுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ.